மலேசியாவோட தலைநகர்லான கோலம்பூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவோட பேர் இருக்கு. நெக்ஸ்ட் ஹெட்டிங்ல கவிஞர் உமா மகேஸ்வரி பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் வந்து மதுரை மாவட்டம். ஆனா இப்ப இருக்கிறது வந்து தேனி. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன நூல்களை எழுதியிருக்காங்க அப்படின்னா, நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எழுதிய அ கவிதை தொகுப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவங்க என்னலாம் எழுதியிருப்பாங்கன்னா, கவிதை, சிறுகதை, புதினம் மேக்ஸிமம் எல்லாரும் எழுதியிருப்பாங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அ குழந்தையா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கருதி பாடியிருப்பாங்க. இறைவனையோ, தலைவரையோ, அரசனையோ வந்து பாட்டோட தலைவனா கொண்டு, அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையாக பாவிச்சு பாடியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 பருவம் இருக்கும். 100 பாடல்கள் இருக்கும். அதான் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா. 10 பருவம், 100 பாடல்கள். நெக்ஸ்ட் குமரகுருபரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டு புலவர் இவரு. இது என்ன லாங்குவேஜ் அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இவர் எழுதிய நூல்கள் வந்து பாருங்க, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலை வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பருவம் பார்த்தீங்களா 10 பருவம். காமனா வந்து 7 பருவங்கள் வந்து என்னன்னா நமக்கு தெரியும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும், பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது பாருங்க. ஆண்பால்ல 3மே சிசின்னு வரும் பாருங்க. சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஞாபகம் வச்சிங்கன்னா, சீன்ற டேர்ம் வர்றது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு வரும். அப்படி இல்லைனா பெண்பார் பிள்ளை தமிழுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கழங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே இம்பார்ட்டனா இருக்கும். காலில் அணிவது நமக்கு சிலம்பு தெரியும். அப்படி தெரியாதது வந்து கிண்கிணி. அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அரைஞாண் கயிறும் தெரியும். சுட்டினா தெரியும். நெத்திச்சுடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நெற்றியில் அணிவது. நெக்ஸ்ட் சுழி இது வந்து பார்த்தீங்கன்னா, தலையில் அணிவது. குண்டலம்னா காதில் அணிவதுன்னு தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே என்ன தெரியும்னா, குழை அப்படின்றது தெரியணும். அடுத்து கம்பராமாயணம். கம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ராம அவதாரம். கம்பராமாயணத்துக்கு வந்து அவர் வந்து என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படின்னா, ராம அவதாரம் வச்சிருப்பாரு. இது வந்து 6 காண்டங்களை கொண்டது. கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தநயம் மிக்கது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோழ நாடான இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோழ நாடா, பாண்டிய நாடான்ட்டு. அப்போ சோழ நாடுல திருவழுந்தூரை சார்ந்தவர். இவரை வந்து ஆதரிச்சவர் நமக்கு தெரியும். சடையப்ப வள்ளல். அது வந்து எந்த ஊர் அப்படின்னா, திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல்